हरे राम 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 हरे कृष्ण 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 हरे राम राम हरे हरे कृष्ण 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 हरे राम राम हरे हरे कृष्ण 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 हरे राम हरे हरे कृष्ण 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 हरे राम राम हरे हरे कृष्ण 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 हरे राम हरे हरे कृष्ण 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 हरे राम हरे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्वासादि गौरभक्तवृंद हरे कृष्ण माता जी हरे कृष्ण प्रभु जी हरे कृष्णा हरे कृष्णा माता जी हरे कृष्णा थैंक यू सो मच प्रभु जी நல்ல கிளியர் வாய்ஸ் அண்ட் நல்ல ஜபம் நல்ல हरे कृष्णा माता जी हरे कृष्णा சோ எல்லாரையும் வரவேற்கிறேன் हरे இது வந்து कृष्णा माता जी हरे कृष्णा हरे கொஞ்சம் कृष्णा माता जी हरे कृष्णा வெல்கமிங் யூ ஆல் कृष्णा இப்போ வந்து ஹரே கிருஷ்ணா இஸ்கான் மங்களூர் சார்பா நம்ம வந்து உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன் இது வந்து ஷார்ட் பாகவதம் அதனால நம்ம வந்து குயிக் அண்ட் ஃபாஸ்டா நம்ம வந்து முடிக்கணும் ஓகே ஹரே கிருஷ்ணா சோ வந்து இது இஸ்கான் மங்களூர்ல இருந்து நம்ம இது படிக்கிறோம் அண்ட் எவ்ரி டே 5:30 ஸோ இன்னும் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்றது இல்லையோ அவள் எல்லாமே நம்ம சொல்லலாம் வந்து ஜாயின் பண்றதுக்கு இன் கேஸ் ஆஃப் டைம் கன்ஸ்டன்ட் வேற ஏதாவது வேலை இருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா யூடியூப்லயாவது பார்க்கட்டும் ஏன்னா மெயினா என்னன்னா இது வந்து நமக்கு நாலேஜ் கெயின் பண்றதுக்கு தான் ஓகே காலையில மங்களாரத்தி பாக்குறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுவும் வாங்கும் அது கண்டினியூஷனா இந்த பாகவதம் கிட்டதுனாக்க இன்னும் கொஞ்சம் நம்ம என்னது படிப்படியா நம்ம வந்து ஆன்மீகத்துல உயர்வோம் அதுக்கு வேண்டிதான் இது எல்லாமே நம்ம வந்து ஏற்பாடு பண்றது ஸோ தேங்க்ஸ் டு நாமனிஷ்டாதாஸ் பிரபுஜி அவர் இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறதுனால தான் நம்மளால இதெல்லாம் பண்ண முடிகிறது ஓகே எல்லாருமே கெயின் பண்றோம் நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது ஆஸ் அ சேவா வி ஆர் ஆல் டேக்கிங் ஒரு சேவா எடுத்துட்டு நாளைக்கு நீங்களும் வந்து ஒருத்தர வந்து இந்த மாதிரி சேவா பண்ணினோம்னாக்கா நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்கு இது நல்லது அண்ட் நம்ம வகையா இன்னும் 2 பேருக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சதுன்னா நல்லது நீங்க சொல்லி கொடுக்கும்போது ஐ அட்டென்ட் எனக்கும் கொஞ்சம் நாலேஜ் வரும் ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் அதோட ஒரு இது என்னது இம்பார்ட்டன்ஸ் வரும் கிரெடிட் சம்திங் நீங்க எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வரும் ஓகே after a long time we are happy to see very long time க்கு அப்புறம் உங்களை பார்க்கிறது ரொம்ப ஹரே கிருஷ்ணா எஸ் மாதாஜி நாளைக்கு ஓகே அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் பிரணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி பிரணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் நான் பிரணத்தி ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அது ஜஸ்ட் நான் இது ஷேரும் பண்றேன் ஸோ உங்களுக்கு பார்க்கலாம் நான் என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நான் இது பாகவதத்துக்கு வச்சிருக்கிறது 1 minute ஜஸ்ட் மேக்கிங் ஜூம் பண்ணிடுறேன் ஹரே கிருஷ்ணா ப்ளீஸ் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எல்லாரும் மியூட்ல சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரும் மியூட்லயே இருக்கோம் ஆனா ஏன்னா வீட்டுல சத்தம் எல்லாம் இருக்கும் இல்லையா we don't want to அவளையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்மளும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் அதுக்கு வேண்டி எல்லாரும் மியூட்ல இருக்கோம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः नमो महावदान्याय कृष्ण प्रेम प्रदायते
कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः गुरवे गौरचन्द्राय राधिकायै तदालये कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं श्रीगुरुं दीनतारणं श्रीचैतन्य ईश्वरं नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजंग्रये कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः ॐ विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् शृण्वतां स्वकतः कृष्णः पुण्यश्रवणकीर्तनः हृद्यन्तस्थो हयभद्राणि विदुनोति सुहृत्सतां नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஸோ இது வந்து இதுல நிறைய நம்ம பிரணத்தி நம்ம போட்டிருக்கேன் பிகாஸ் பாகவதத்துக்கு நம்ம இன்னும் நல்லா லைக் நிறைய பிரணத்தி படிச்சு அதை எல்லாரோடும் பிளெஸிங் சீக் பண்றதுக்கு தான் கேட்டு வந்து வேண்டிக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு இதுல இருக்கோம், நம்ம 6th இதுல இருக்கோம் இல்லையா, 6th சாப்டர்ல இருக்கோம். நான் ஷேர் பண்றேன். யா 6th சாப்டர்ல இருக்கும். 6வது அத்தியாயத்துல என்னது, நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல். இதான் பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். எல்லாம் சின்ன சின்ன ஸ்லோகம் தான். அதுல வந்து இப்ப என்ன நம்ம இவ்வளவு நாளா பார்த்தது என்னன்னாக்கா, இந்த வியாசதேவர் வந்து கேட்கிற நாரதர்கிட்ட என்னது கொஸ்டின்ஸ் கேட்கிற. இது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டுட். நம்ம குருட்ட இருந்து நம்ம எப்பவுமே எப்படி படிக்கணும், கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணும். எந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமாங்கிற போல அந்த மாதிரி கொஸ்டின் கிடையாது. இன்னும் எனக்கு புரியணும், இன்னும் எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க. நம்ம இதுலயே பார்த்திருக்கோம், பகவத்கீதாலே பாக்குறோம் இல்லையா, பரிப்பிரஷ்யன சேவையா அந்த மாதிரி வரும். இப்ப திரும்பி கேட்கணும். நம்ம வந்து ஏதாவது கேட்டுன்னு விட்டோம்னா அது தெரியலனாக்கா நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிக்கணும் இமிடியேட்டா. அந்த உரையாடல் தான் இது. என்னன்னாக்கா, இவர் வந்து வியாசதேவருக்கும் என்னது நாரதர் குரு மாதிரி. அப்ப அவர் நீங்க வந்து ஒரு சாதாரண ஆளா இருந்துட்டு நீங்க இவ்வளவு வந்து அவர் உங்களுக்கு இது வந்துடுத்தே, என்னது ஞானம் வந்துடுத்தே, எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் என்னன்னா, இன்டைரக்டா நம்மளாம் இப்ப சாதாரண இதான். நம்ம என்ன ரிஷி முனியோட டைரக்ட் டிசெண்டன்டா நம்ம இருக்கோமா? இல்லை, நம்ம ஏதோ சாதாரண ஒரு இதுல இருக்கும், ஒரு ஃபேமிலியில இருக்கும். நமக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ஞானம் கிடைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு வியாசதேவர் அவ்வளவு கிரேட். பராசர முனி சத்யவதியோட அந்த மாதிரி ஒரு ரிஷியோட புதல்வரா இருந்தோட்டு கூட அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. ஏக்கம்னா என்னது தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ அவர் வந்து எல்லாம் கேட்கிற. அதெல்லாம் இப்ப நம்ம 1 to 5 நீங்க பாத்துட்டீங்க. இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணுமா, பெருசு பண்றேன். இப்பதான் தெரியல, எல்லாத்தையும் புக் இருக்கும்னு நினைக்கிறேன். பாகவதம் படிக்கிற வாழ்க்கை எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் புக்கு வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். இன்னைக்கு வந்து 6வது அப்படின்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறேன், நம்ம வந்து ஸ்லோகம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நான் ஒரு வாட்டி படிக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு அட்லீஸ்ட் 4-5 பேர் 6 பேர் 7 பேர் நீங்க வந்து, ஏன்னா ரொம்ப குட்டி தான் இந்த என்னது பெருசு பண்ணணுமா, கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு யார்கிட்ட புக் இல்லையோ அவங்கள படிக்கிறதுக்கு தான்.
Okay. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. யாருக்கு படிக்கிறதுக்கு முடியுமோ அவங்கள ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே சேர்ந்து கத்தும் போது யாருக்குமே கேட்காது இல்லையா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டோம்னா தெரியும். இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியல அப்படி இருப்பாங்க இல்லையா சில பேர், தெரியல அப்படின்னா வீடியோ ஆன் பண்ணிட்டு இப்படி கை பண்ணா போறோம். தென் ஐ வில் கால் அவுட் நேம்ஸ். நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க படிக்கலாம். ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எப்பவுமே ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லிடுங்க. ஸோ இட் இஸ் லைக் பகவானுக்கு ஒரு இது நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஏகாத்மஜா மே ஜனனி யோஷின் மூடாச்ச கிங்கரி மையாத்மஜே அனன்யகதோ சக்ரே ஸ்னேகானுபந்தனம். இப்ப யாரு? வைத்தியநாதன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏகாத்மஜா மே ஜனனி யோஷின் மூடாசா கிங்கரி மை ஆத்மஜே நன்ய கதௌ சக்ரே ஸ்னேகானுபந்தனம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பந்தனம். பந்தனம். வெரி குட். ஹரே கிருஷ்ணா. லோவர் பண்ணிடுங்க. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது ஸ்லோகம் படிக்கவா மாதாஜி? ஸ்லோகம் மாத்திரம் படிங்க. எல்லாருக்கும் ஸ்லோகம் படிக்க சான்ஸ். ஓகே மாதாஜி. ஏகாத்மஜா மே ஜனனி யோஷின் மூடாச கிங்கரி மை ஆத்மஜே அனன்ய கதௌ சக்ரே ஸ்னேகானுபந்தனம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் லோவர் பண்ணிடுங்க. யாரெல்லாம் படிச்சிட்டீங்களோ ஹேண்ட் லோவர் பண்ணிடுங்க. புஷ்பா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஒரு நிமிஷம். புஷ்பா மாதாஜி அந்த ஆர்டர்ல வரலாம். நான் கூப்பிடுறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புஷ்பா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. ஏகாத்மஜா மே ஜனனி யோஷின் மூடாச்ச கிங்கரி மையாத்மஜே நன்ய கதௌ சக்ரே ஸ்னேகானுபந்தனம். நான் ஒரு டிப் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும் இல்லையா, இந்த அப்பாஸ்ட்ரஃபி சொல்லுவாங்க இங்கிலீஷ் அப்பாஸ்ட்ரஃபி மேல கம்மா மாதிரிக்குமே, அந்த இடத்துல நீங்க ஆ போட்டு படிச்சாலும் உங்களுக்கு இன்னும் அர்த்தம் புரியும். அனன்யா தெரியும் இல்லையா? அனன்யனா வேற ஒரு டிவியேஷன் இல்லாம ஒரு பக்தி, அந்த மாதிரி அனன்யா. ஆத்மஜே அனன்யா. ஓகே, அதோட மீனிங் நம்ம பார்க்கலாம். ஏன் அந்த அனன்ய வேர்டு இங்க வந்திருக்குன்னு. பிரேமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படி. ஹரே கிருஷ்ணா. பிரேமா மாதாஜி அன்மியூட் பண்றா? ஓகே, பத்மா மாதாஜி படிங்கோ. படிக்கிறேன் மாதாஜி. ஏகாத்மஜே மே ஜனனி யோஷின் மூடாச கிங்கரி மையாத்மஜே அனன்ய ததௌ சக்ரே ஸ்னேகானுபந்தனம். பத்மா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏகாத்மஜே மே ஜனனி யோஷின் மூடாச்ச கிங்கரி மை ஆத்மஜே அனன்ய கதௌ சக்ரே ஸ்னேகானுபந்தனம். ஹரி போல். நைஸ். சாந்தி மாதாஜி படிங்கோ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஏகாத்மஜா மே ஜனனி யோஷின் மூடாச்ச கிங்கரி மை ஆத்மஜே அன்ய கதௌ சக்ரே ஸ்னேகானுபந்தனம். ஹரே கிருஷ்ணா. அனன்யன்னு படிக்கணும். ஓகே, அனன்யா. சரி, ஓகே. சர்வதாச பிரபுஜி. हरे कृष्ण माताजी. एकात्मजा मे जननी योषिन् मूढा च किङ्करी मय्यात्मजे अनन्य कदौ सक्रे स्नेहानुबन्धनम्. हरे कृष्ण. थैंक यू. जय श्री माताजी. हरे कृष्णा. हरे कृष्ण माताजी. ओम नमो भगवते वासुदेवाय. एकात्मजा मे जननी योषिन् मूढा च किङ्करी मय्यात्मजे अनन्य कदौ चक्रे स्नेहानुबन्धनम्. हरे कृष्ण. हरे कृष्ण. जानकीरमन प्रभु जी. हरे कृष्णा. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. एकात्मजा मे जननी योषिन् मूढा किङ्करी मय्यात्मजनन्य कदौ सक्रे स्नेहानुबन्धनम्. हरे कृष्ण. हरे कृष्ण. அப்புறம் யாரு? பரம பத்மா. பத்மா மாதாஜி ஆயிடுத்து இல்லையா உங்களோட? அவங்களோட ஆயிடுத்து. செல்லகுமார் பிரபுஜி. எல்லாம் லோவர் பண்ணிடுங்க, மியூட்ல இருக்கும். செல்லகுமார் பிரபுஜி படிங்க. யாரெல்லாம் படிக்கல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. படிங்க. ஏகாத்மஜா மே ஜனனி யோஷித் மூடாச கிங்கரி மே ஆத்மஜே அனன்ய கௌதௌ சாக்ரே ஸ்னேகானுபந்தனம். சாக்ரே இல்ல, சக்ரே. ரவிக்குமார் பிரபுஜி படிங்க.
हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணா. एकात्मजा मे जननी योषिन्मूढा किङ्करी मयि आत्मजे नन्ये कदौ सक्रे स्नेहानुबन्धनम्. हरे कृष्ण माता जी. ஸ்ரீ வித்யா மாதாஜி எல்லாரும் மியூட்ல இருங்கோ. கலாவதி மாதாஜி மியூட், எல்லாரும் மியூட் இருங்கோ. எக்ஸப்ட் யாரோட பேர் சொல்றேன்னா அவங்க மாத்திரம் பேசினா அவ படிச்சா கேட்கும் நமக்கு எல்லாரும். எஸ் மாதாஜி படிங்கோ. ஸ்ரீ வித்யா மாதாஜி. हरे कृष्ण माताजी। एकात्मजो मे जननी योषिन्मूढच किङ्करी मय्यात्मजे अनन्यकतो चक्रे स्नेहानबन्धनाम्. हरे कृष्ण माताजी। எல்லாரோட ஹேண்ட் லோவர் பண்ணிட்டேன்னா எல்லாரும் மியூட்லயும் இருங்கோ. யாரும் இப்ப படிக்கிறதுக்கு இல்லன்னு நினைக்கிறேன். சோ we will go with the என்ன இது இவ்வளவு படிச்சோம். மாதாஜி நான் படிக்கல. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மாதாஜி, அப்பதானே தெரியும். பண்ணிருக்கேன் மாதாஜி. நான் நான் இதுல சாட்ல போட்டேன் மாதாஜி. மாதாஜி நான் கூட படிக்கல, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கேன். இங்க காணலையே ஹேண்ட் ரைஸ். ஓ இங்க பண்ணிருக்கடா. ஓகே ஓகே, போட்டோல வீடியோ. படிங்க படிங்க படிங்க. एकात्मजा मे जननी योषिन्मूढा किङ्करी मयि आत्मजे अनन्य कदौ चक्रे स्नेहानुबन्धनम्. हरे कृष्णा. रुक्मिणी माताजी படிங்க. हरे कृष्णा माताजी। हरे कृष्ण। एकात्मजा मे जननी योषिन् मूढा शङ्करी मयि आत्मजे नन्य कदौ सक्रे ஸ்னேகானுபந்தனம். தெரியறதா பெருசு பண்ணுமா? ரொம்ப இன்னும் பெருசு பண்ணிட்டு ஓகே. இப்ப எல்லாரும் வந்து யாரெல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்தாலும் படிச்சுட்டீங்க. இப்ப வந்து நீங்க குவைட்டா இருங்கோ. நான் இப்ப படிக்கிறேன். என்னது? ஏக ஆத்மஜா. ஏகாத்மஜா இல்லையா? ஏகனா ஒண்ணு, ஆத்மஜா ஒரே மகனை பெற்ற. யாரு? அவ அம்மாவை பத்தி தான் சொல்றாங்க. மே எனது, ஜனனி ஜனனி யார சொல்றோம்? தாய். தாய்க்கு ஜனனி பேரு சன்ஸ்கிரிட்ல. இப்ப என்னுடைய தாயை ஒரே மகனை பெற்றிருக்கா அப்படின்னா யாரு? நாரதர் தான். யோஷித் பிரிவை சேர்ந்த பெண்ணாக. மூடா முட்டாள். ச இந்த சன்னு வேர்டு வரும்போது கரெக்டா சன்னு சொல்லணும், சன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம. சன்னு மேலும் மற்றும் எல்லாம் நம்ம தமிழ்ல வேர்டு இருக்கு அந்த மாதிரி. ச அப்புறம் என்ன இது வரும் என்னது, என்ன ஒரு வேர்டு வருமே, ஒரு வேர்டு வரும் அப்ப சொல்றேன் நான். ச மேலும். அப்புறம் கிங்கரி வேலைக்காரி. மயி என்னிடம். ஆத்மஜே அவளது வாரிசாக இருந்ததால். அனன்யகதோ அனன்யனா என்னது? பாதுகாப்புக்கு வேறு வழி இல்லாதவள். அனன்ய நார்மலி எதுக்கு யூஸ் பண்றோம்? அனன்ய பக்தின்னு எல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா? தட் மீன்ஸ் வேற ஒரு இடத்துல ஒரு இதுலயும் சிந்தனை போகாம பகவானையே நினைத்துட்டு இருக்கிறது அனன்ய பக்தி. அந்த மாதிரி அவளுக்கு என்னது, அந்த தாய்க்கு வேறு வழி இல்லாதவள். ஏன்னா ஒரே மகன், அவளையே சார்ந்து இருக்கா. பாதுகாப்புக்கு வேறு வழி இல்லாதவள். சக்கரே அதனை செய்தாள். ஸ்னேக அனுபந்தனம் பாசத்தினால் கட்டினாள். பாசத்தினால், ஏன்னா ஒரே குழந்தை, என்ன பண்ண முடியும் இல்லையா? அந்த குழந்தைய ரொம்ப வந்து அஃபெக்ஷனேட்டா இருந்த. இப்ப மொழிபெயர்ப்பு இது படிச்சோமே, இதோட என்ன அர்த்தம்னா, சாதாரண ஒரு பெண்மணியாகவும் வேலைக்காரியாகவும் இருந்த எனது தாய்க்கு நான் ஒரே மகனாக இருந்தேன். அவர் இதுல இருந்து என்ன ஆரம்பிக்கிறார்? உங்களுக்கு இவ்வளவு தீட்சை பெற்று பகவானோட தரிசனம் எல்லாம் கிடைச்சதே, எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அவர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். நான் யாருடைய மகனா இருந்திருக்கேன்? நான் வந்து ஒரு வேலைக்காரி, ஒரு பெண்மணி. இது ஏழை பெண்மணி. ஏழைனா நாட் மானிட்டரி, ஆஃப்கோர்ஸ் ஃபைனான்சியலா அவங்க எல்லாம் புவரா தான் இருந்திருக்காங்க. அதனால தானே வீட்டு வேலை பண்ற அந்த மாதிரி பெண்மணியோடு வீட்டுல இவர் வந்து பிறந்திருக்காரு. அப்போ அந்த ஒரு அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா இருந்திருக்கேன். எனது தாய்க்கு நான் ஒரே மகனாக இருந்தேன். அவருக்கு நான் ஒரே வாரிசாக இருந்ததால் அவளை பாதுகாப்பதற்கு வேறு யாரும் இருக்கவில்லை. யார்? அவர் மாத்திரம் தான் இருந்திருக்க, சின்ன குழந்தைப்போம். அன்பால் அவள் என்னை கட்டிவிட்டாள். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? பீயிங் த ஒன்லி சன் இல்லையா? ஒரே குழந்தை. அந்த குழந்தைய வந்து அவ வந்து பாசத்தால கட்டி போட்டுட்டா. அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்துல முடிக்கிறோம். இப்ப நாளைக்கு அதுல அதுக்கப்புறம் என்ன வர்றதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த டீச்சர் எடுப்பாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா, இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னும் சந்தேகம் இல்லை இல்லையா? ஏன்னா நாரதனோட ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவரோட எப்படி முன்னாடி ஆரம்பிச்சது? அவர் வந்து என்னது, பிரம்மாவோட குழந்தையா தான் இருந்திருக்காரு. ஆனா என்ன ஆச்சு? பிரம்மாவோட என்ன வேலை? பிரம்மாவோட வேலை சிருஷ்டி உருவாக்குறது இல்லையா? அப்ப அவரோட மகன்கிட்ட அவர் வந்து சொல்றார்,
அவ மகன்கள்கிட்டயே எல்லாரும் வந்து ஃபேமிலி இதை லீட் பண்ணுவோம், ஒரு ஃபேமிலி பண்ணி குழந்தைகள்லாம் பிறக்க வச்சு அந்த மாதிரி வந்து என்ன சிருஷ்டினா இந்த நிறைய மனிதர்கள் இருக்கணும், மிருகங்கள் எல்லாம் இருக்கணுமே. சோ அந்த மாதிரி பண்ணோன்னே நாரதர் பயந்துட்டார். நாரதர் என்ன சொன்னார், எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், நான் அப்புறம் என்னோட டீவியேட் ஆயிடும், நான் வந்து ஒரே பக்தி மயத்துல இருக்கேன், எனக்கு வந்து கல்யாணம்லாம் பண்ணிட்டு விட்டேன்னா டீவியேஷன் ஆயிடும், அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன். இதனால அவர் கோவம் வந்து என்னது, இதெல்லாம் நம்ம முன்னாடி 18 days கோர்ஸ்ல நம்ம பார்த்ததுதான். ஏன்னா இது சின்ன ஒரு ஸ்லோகம், அதனால தான் எல்லாருக்கும் இது கொடுத்து நம்ம வந்து படிக்க வச்சு, ஏன்னா நிறைய இருந்ததுனாக்க தென் இட் வில் டேக் டைம். அப்ப என்னாச்சு, அவர் கோவம் வந்து என்னது, ஒரு சாபம் கொடுத்துட்டார், நீ வந்து காந்தர்வனா போவை அப்படின்னு. அடுத்த ஜென்மத்துல என்ன எடுத்து, காந்தர்வன்னா என்னது, டெமிகாட்ஸ், இந்த இது தேவர்களுக்கு தெய்வீகளுக்கு எல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்றா போல நடன கலைஞர், அப்புறம் வந்து மத்தளம் கொட்டுறவா, அந்த மாதிரி ட்ரம்ஸ் பீட் பண்றவா, அந்த மாதிரி. சோ இவர் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மம் ஓகே, அவர் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன எடுத்து, ஒரு அழகா ஒரு நடனம் ஒரு ஆடுற ஒரு பெண்மணியை பார்த்து மயங்கிட்டார். அந்த டைம்ல என்னது, அவரோட தாளத்தை வந்து தவற விட்டுட்டார். அதனால என்ன எடுத்து, அவருக்கு திரும்பி ஒரு சாபம் கிடைச்சது. டெமிகாட் வந்து ஒரு தேவர்கள் வந்து சாபம் கொடுத்தா, நீ வந்து ஒரு பணிப்பெண்ணுடைய மகனா போவேன். அப்ப இது again another ஒன் மோர் பர்த், அடுத்த பர்த்ல அவர் வந்து என்னது, அடுத்த ஜென்மத்துல அவர் வந்து ஒரு பணிப்பெண். அந்த இதெல்லாம் சாபம்லாம் நல்லா பலிக்கக்கூடிய, அதுவும் அவர் அவ்வளவு பெரிய பக்தர், அவருக்கே இந்த மாதிரி சாபம் பலிக்கிறதுன்னா நம்ம எல்லாம் எப்படி ரொம்ப சாதாரணமா. அப்புறம் ஆனா என்ன வந்து அட்வான்டேஜ்னா, அவர் வந்து அவ்வளவு ஆன்மீகத்தை இருந்ததுனால, நம்ம சொல்றோம் இல்லையா, செகண்ட் சாப்டர் பகவத்கீதையில படிக்கிறோம், இறந்து போனா என்ன போகும்னா இந்த பாடி மாத்திரம் தான் போகும். ஆனா நம்ம என்னெல்லாம் இந்த சம்ஸ்காரம் படிச்சிருக்கோமோ, இந்த அறிவு, எந்த அறிவு, காலேஜ் படிப்பும் ஸ்கூல் படிப்பு எல்லாம் கிடையாது, அதெல்லாம் வராது, அதெல்லாம் போயிடும், மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா நம்ம இந்த ஆன்மீகத்துல எவ்வளவு முன்னேறிட்டு போறோமோ அதெல்லாம் என்னது நம்ம கூடயே வருமா. ஒரு 50% நம்ம பண்ணிட்டோம். இப்ப இந்த ஜென்மத்திலே பார்க்கலாம், ஒரு நல்ல ஜபம் பண்றோம், எல்லாம் பண்றோம், கரெக்ட் தான். சரி, முக்தி கிடைக்கல, நமக்கு பகவானுடைய இடத்துக்கு போக முடியல, அதனால என்ன, அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா பிறப்போம். ஆனா எப்படி பிறப்போம், ஒரு மனித பிறவி ஷுவர். நம்ம இஸ்கான்ல இருக்க எல்லாருக்கும் மனித பிறவி கண்டிப்பா கிடைக்கும். ஆனா என்னது, நல்ல குடும்பத்துல வீட்டுல வந்து இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, கோயில் எல்லாம் அந்த சின்ன குழந்தை அது எப்படி ஒரு ஆரதி காட்டுறது, பஜன் பண்றது, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக குடும்பத்துல பிறந்து சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து ஆன்மீகத்தை தெளிச்சு அந்த மாதிரி, அப்ப என்ன ஆகும், நம்ம வந்து டைமே வேஸ்ட் பண்ணல நம்மளோட லைஃப்ல. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கண் முழிச்சு இதெல்லாம் பாக்குறோம். கிடைக்கும் நமக்கு, இப்ப வந்து முக்தி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இருந்தாலும் கிடைக்கலைன்னா என்னாகும், அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா ஒரு மனித பிறவி, நல்ல குடும்பத்துல பிறந்து, நல்ல குடும்பம்னா என்ன அர்த்தம், ஈவன் பைனான்சியலி ஆல்சோ நல்லா வந்து ஆன்மீகத்திலயும் முன்னேறி இருப்பா, பணத்துக்கு பஞ்சம் இல்லாம அந்த மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்தோடனே நமக்கு டீவியேட்டே ஆகாது, ஃபுல் பகவானோட தியானத்துல பண்ணலாம் அந்த மாதிரி. அப்ப இந்த நாரதருக்கு என்ன அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா, அவர் முன்னாடி அவ்வளவு அறிவோட இருந்திருக்கார், ஒரு நல்ல பக்தியோட இருந்திருக்கார். இந்த சாபத்தினால ஓகே, ஒரு காந்தர்வனா போனார், அப்புறம் வந்து ஒரு பணிப்பெண்ணோட மகனா பிறந்தார். ஆனா என்னது, அவரோட உடல்ல அழிஞ்சதே தவிர அவருக்கு உள்ள அந்த சூக்ஷ்ம சரீரம் என்னது, அது இந்த புத்தி அகங்காரம், இதெல்லாம் அகங்காரம்னா நான்கிற அந்த மீன்ஸ் அவர் என்ன மாதிரி இருந்திருக்கு, அவரோட புத்தி அதுல என்ன இருந்திருக்கு, ஆன்மீகம் அதெல்லாம் இருந்திருக்கு. சோ அதோட வந்து வந்ததுனால என்ன எடுத்து, பணிப்பெண்ணோட மகனா இருக்கும்போது இனிமே வரும், அதெல்லாம் தான் வரப்போறது. அவர் டோட்டலி இன்வால்வ் என்னது, அங்க சேஜஸ் இவாளுக்கு என்ன முனிவர்களுக்கு எல்லாம் வந்து சேவை புரியறது, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது. அவர் அந்த மாதிரி இருந்தார். அதுல இருந்து முன்னுக்கு வந்துதான் அவருக்கு வந்து தீட்சை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இதை இனிமே வரப்போற இதுல சொல்ல போறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க பிரபுஜி. இப்ப நாரதனுடைய ஒரே நிமிஷம், ரசரங்கினி மாதாஜி, ஐ ஹேவ் டு மேக் யூ ஹோஸ்ட். இது வந்து நான் ஸ்டாப் பண்றேன், என்ன பண்ணும் ஹோஸ்ட். அப்ப என்னோட ஸ்டாப் ஆயிடுது. சொல்லுங்க. எஸ், எங்க பிரபுஜி. வைத்தியநாதன் ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரஸ்வதியோட நாரதருடைய தாயார் வந்து சரஸ்வதியா மாதாஜி, வேலைக்காரின்னு இதுல வருது. பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி தானே. அதுக்கப்புறம் 3வது அவருக்கு தான் இது கிடைச்சு கொடுத்தேன். 3வது என்னது, அந்த சாபம் கிடைத்து அவருக்கு வந்து 3வது ஜென்மம் கிடைக்கும் போது அவர் ஒரு பணிப்பெண்ணுடைய மகனா தான் பிறந்திருக்கார். நம்ம முதல் இது இப்ப நம்மளோட இப்ப இன்னைக்கு இந்த ஜென்மத்துல ஏதோ ஒரு தாய் சொல்றோம், அவங்க என்னைக்குமே இருந்த தாயா கிடையாது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஜென்மத்துல எவ்வளவு தாய், அம்மாவோட பையனா பொண்ணா எல்லாம் பிறந்திருப்போம், அனிமலா பிறந்திருப்போம். இப்படி இந்த ஜென்மத்துல பணிப்பெண்ணின் மகன் சொல்றது இந்த 3வது அவரோட இதுலும் போது அவருக்கு வந்து ஒரு சாதாரண பெண்ணுடைய மகனா பிறந்திருக்காரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிளியராச்சா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. இல்லாட்டா நம்ம வந்து ஓவர் டு ரசரங்கினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஐ திங்க் நாரதரோட ஆன்மீக குரு மாதாஜி. என்ன பிரபுஜி?
நாரதர் ஹரே கிருஷ்ண மாதாஜி. நாரதரோட ஆன்மீக குரு வந்து இங்க எல்லாருமே அவங்க வந்து பிளஸிங் பண்ணதுனால அவருக்கு தீட்சை ஆன மாதிரியா மாதாஜி? எனக்கு ஆக்சுவலி கிளியரா கேட்கல. அவருடைய ஆன்மீக குருக்கு அப்புறம் என்ன கேட்டேன்? ஆன்மீக குருன்னா இப்போ அவங்க எல்லாருமே பிளஸிங் பண்ணதுனால அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சது இல்லையா? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஆமா, ஆன்மீக குருன்னா அவருக்கு நல்ல பிளெஸிங். கரெக்ட். இல்ல அந்த ஆச்சாரியர்கள் இப்ப இந்த பன்னிப்பெண்ணுடைய மகனா இருந்தப்போ என்னன்னாக்கா அவர் நிறைய வந்து இந்த சாதுர்மாசியம் வரும். இந்த ஒரு மழை காலத்துல வரும். அது அதிக் மாசம் அப்படிம்பாங்க. அதிக்னா என்னதுன்னா இப்போ 28 நாள் தான் நமக்கு வந்து மாச கணக்கு. நாட் இங்கிலீஷ் கணக்கு பார்த்தா 30, 31 வரும் இல்லையா? நம்ம தமிழ்ல பார்த்தா ஒரு என்னது ஒரு நாளைக்கு அந்த 28 தான் வரும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா அந்த மாசம் வந்து அதிக் மாசம் அப்படிம்பாங்க. அந்த டைம்ல என்னன்னா சாதாரண இது மழை காலத்துல வரும்போது இந்த சேஜஸ் இந்த முனிவர்கள்லாம் வந்து எங்கேயும் டிராவல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மண்ணுல புழு பூச்சி எல்லாம் இப்பதான் வெளியில வரும். ஒரே தண்ணிய சொதப்பா இருக்கும்போது அது உள்ள இருக்கிற புழு பூச்சி எல்லாம் வெளியில வரும். அப்ப அது நம்ம நடந்து போகும்போதே அவள்லாம் இப்படி டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன அவ கால் மிதிச்சு அந்த இதெல்லாம் இறந்து போயிடும். சோ அந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம டிராவல் பண்ண வேண்டாம். அதுகளும் உயிர் வழி தானே, அதுகளும் வாழட்டும்னு இவ என்ன பண்ணுவான்னா they will sit in one place. ஒரு இடத்துல முகாம் போட்டுட்டு அங்க உட்காந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருப்பா. அந்த அவளோட டெய்லி ருட்டீன்ஸ் என்ன ஜபம் இதெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பிரவச்சனம் பண்ணி அந்த மாதிரி எல்லாரையும் வந்து இது பண்ணுவா. ஆக்சுவலி சன்னியாசி வந்து ஒரு இடத்துல தங்கக்கூடாது. அதுதான் அவங்களோட இது என்னது ஒரு ரூல்ஸ். they have to keep on traveling. ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா என்னுடைய இடம் நமக்கு அப்படித்தானே ஆயிடுது இல்லையா? இந்த இடத்துல படுத்தினாதான் தூக்கம் வரும், இந்த தட்டுல சாப்பிட்டாதான் எனக்கு வந்து சாப்பாடு இறங்கும். இந்த இடத்துல ஈவன் ஜபம் பண்றது கூட ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பழகிட்டோம்னா அதே மாலை இருக்கணும், அந்த மாலை தான் இருக்கணும், அந்த இடத்துல உட்காந்து பண்ணாதான் எனக்கு வந்து மூடு இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம பழகிட்டோம். ஏன்னா அந்த இது வந்துடும் அப்செஷன். இதுதான் வேணும்னு பாசிட்டிவ்னஸ் என்ன சொல்றது என்னுடையது அது வந்துடும். ஆனா இது வாழ்க்கை வந்து டிராவலர்ஸ் நம்ம என்னது சன்னியாசிகளுக்கு அது வரக்கூடாது. அதனாலதான் அவ டிராவல் பண்ணிட்டே இருப்பா. ஆனா சாதுர்மாசியத்துல ஒரு இடத்துல உட்காருவா. 4 மாசம் உட்கார்ந்துட்டு நிறைய ரூல்ஸ் இதெல்லாம் இருக்கு ஃபாலோ பண்ணுவா. அந்த டைம்ல இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பகவானும் அந்த மாதிரி வச்சு விடுறார். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவர் வந்து அவளுக்கு சேவை புரியறா போல. அப்ப அவர் வந்து அவளுக்கு வந்து டெய்லி அந்த பூஜை புனஸ்காரத்துக்குலாம் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி அவங்க சாப்பிட்ட மிச்சத்தை அவங்களோட பர்மிஷனோட நான் இதை சாப்பிட்டுமா அப்படி கேட்டு அவங்க அதுக்கு என்ன நாங்க சாப்பிட்ட மிச்சம் தானே எடுத்துக்கோ சாப்பிட்டுக்கோ அப்படி சாப்பிட்டு அவருக்கு வந்து நல்ல ஞானம் வந்து. அதனால இப்ப நமக்கு என்ன சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பகவானுக்கு என்ன கொடுக்கலாமா? பத்திரம் அப்படின்னா துளசி இலைன்னு போட்டிருக்கு. ஆனா என்ன இலை? துளசி இலை. புஷ்பம் அது என்னது பூ அர்ப்பணிக்கணும். பழம்னா என்னது? ஃப்ரூட்ஸ் அர்ப்பணிக்கணும். தோயம் ஒண்ணும் இல்லையா அட்லீஸ்ட் தண்ணியாவது வை. பகவானுக்கு டெய்லி தண்ணி வைக்கணும். டெய்லி தண்ணி இல்லாம இருக்கவே கூடாது. பகவானோட அறையில நம்ம வந்து எப்பவுமே டெய்லி தண்ணி வந்து காலையில குளிச்சுடணும். குளிச்சுட்டு பகவானுக்கு ஃப்ரெஷ்ஷா தண்ணி வச்சு அதுவும் நிவேதனம். எல்லாத்துலயும் ஒரு துளசி போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். ஜஸ்ட் இப்போ மாதாஜி ஆன்லைன் வரலையேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி அப்ப என்ன ஆகும் நமக்கும் மாதாஜி always comes sharp at 5:30. Sorry 5:50. 5:50 stop. Okay, I didn't know that. 5:45 stop. 5:50 cut off final. Okay. I'll just stop in 1 minute. No problem. சோ வந்து அப்படி நைவேத்தியம் பண்ணதுதான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா நாரதரே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு இல்லையா? அவருக்கு அதனாலதான் ஒரு நல்ல ஞானம் வந்தது. நம்மள என்ன பண்ணணும், டெய்லியே பகவானுக்கு ஆஃபர் பண்ணினதை நம்ம சாப்பிடணும். அது அந்த மாதிரி கன்செப்ட்ல கொண்டு வந்துட்டோம்னா ஸ்லோலி வி வில் பிராக்டிஸ். முள்ள நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னாக்கா நமக்கும் ஒரு நல்ல நாள் வரும், விடிவு காலம் வரும். ஹரே கிருஷ்ணா. சோ ஐ எம் லீவிங் டுடே. என்ன பண்ணுவோம் லீவா? என்ன ஹோஸ்ட் ஆக்கிடுறீங்களா? Can you make me host, Lalita? Okay. I made you host. Hare Krishna Mataji. Hare. அப்ப இது session மூடணும் இல்லையா? I have to close this session. You have to stop